பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் கூட சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டது நிமித்தம் உண்டான ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் மேல ஒரு அன்பின் நிமித்தம் அவர் தகப்பனாகிய தாவீது கர்த்தரை குறித்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில சாலமோன் அதை அப்படியாக பற்றி கொண்டான். நம்ம ஆலயத்திற்கு செல்கிறோம், நம்முடைய பெற்றோர் மூலமாக வேத வசனங்களை நம்ம கேள்விப்படுகிறோம், நம்ம தேவனிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மூலமாய் நாம் கேள்விப்படுகிற வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கை கொள்ளும் பொழுது நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று நம்மால் சொல்ல முடியும். யோவான் 14வது அதிகாரத்தில் நம்ம அப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம். நம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் தேவனிடத்திலிருந்து இயேசுவை நம்ம நேசிக்கும் பொழுது, அவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள முடியும். அவருடைய கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையில பாரமானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம் வேதத்தை தியானித்து வேத வசனங்களை அறிந்து கொண்டு நம்ம அந்த சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த அனுபவம் பாருங்க, சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொன்று ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது சுற்றிலும் எங்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அவனை சுற்றி இருந்த ராஜாக்களை எல்லாரும் இவன் ஆண்டு கொண்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் எப்படியாகிலும் இந்த நாட்டை நம்ம படையெடுத்து அவங்களை ஜெயித்து அந்த நாட்டை நமக்குரியதாக மாற்றிக்கணும்னு எத்தனையோ பேர் போராடுவாங்க. அதன் மத்தியிலும் சாலமோன் பாருங்க, எல்லாரையும் இவன் ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் சுற்றிலும் எங்கும் சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய வேத வசனங்களை நம்ம கை கொண்டு நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல எல்லா பகுதியிலும் சுற்றிலும் எங்கும் சமாதானம் உண்டாயிருக்கும். 2வதாக நம்ம வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனுடைய நாட்களில் எல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அப்ப அந்த தேசத்தின் ஜனங்கள் பாருங்க, யூதாவும் இஸ்ரவேலும் அவர்கள் திராட்சை செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த தேசத்தின் ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் சாலமோன் ராஜா பக்கமாய் அங்க திருப்பப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களையும் அவன் ஆண்டு கொண்டான். தேசத்துல ஒரு சமாதானம், அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, அதை அப்படியே எடுத்துக்கொள்ளும் பொழுது, நம்ம வேத வசனங்களை வாசித்து அதன்படி நம்ம கற்பனைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எங்கும் சமாதானத்தை கொடுத்து நம்ம சுகமாய் தங்கி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இந்த நேரத்தில் கூட நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வேத வசனங்களின்படி ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து உடைய சத்தியத்தின் பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.